ஸோ டே 19ஓட சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டியோட பேக் பிரேக் பிடிக்காது. ஸோ தெரிகிறதா எங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னு. ஸோ எவ்வளோ அமுக்குனாலும் பேக் பிரேக் பிடிக்காது. இதுதான் இன்றைக்கோட அப்டேட். ஸோ பிரேக் இல்லாமல் தான் இன்றைக்கி விடிய காலம் 3 மணி வரைக்கும். ஸோ ஹலோ சவுதி பீப்புள்ஸ், ப்ளீஸ் யாருமே கஷ்டப்பட வேண்டாம். வெளியே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இப்படி வந்து டிராஃபிக்கில் மாட்டி நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஒரு சேனல், நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்தில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணி 1 lakh சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெட்டாகவே எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சேலஞ்சாக எடுத்து நிறைய பேர் முடியாது அப்படின்னாங்க. ஸோ என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு போராடிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் தான் வந்துருக்கும். அதேமாதிரி சவுதி அரேபியாவை சுற்றி இருக்க எல்லாமே முடியுமோ இல்லையோ ரியாத்தில் உள்ளதை பாதியாவது கவர் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் சவுதி அரேபியா வாரீங்க, இல்லை சவுதி அரேபியா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெரிய வீடியோ வரும். மற்ற எல்லா நாளுமே சின்ன சின்ன வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிவ்அவே கொடுக்குறோம். அதை பற்றிலாம் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. ஸோ 30 days 1 lakh ப்ராஃபிட் சேலஞ்ச் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரைட் போயிருக்கோம். ஸோ லடாக் ரைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஏன்னா அடுத்த பைக் அப்டேட் பண்ணணும், நம்ம ஃபேமிலியை இது பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கேன். சவுதி அரேபியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டோ விலாக விட்டு கொடுக்கல. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டாவது எப்படியாவது வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில். அது இந்த மாதிரி கிறுக்கு வரதான் செய்வான் இடையில. ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணி கிவ்அவேலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பொதுவாக சொல்லணும்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து 1 lakh சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். அதுக்கு நிறைய பேர் முடியாது, பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த இது. ஸோ இதில் ஒரு இடையில ஒரு கிவ்அவே இருக்குது. நம்ம வந்து இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக நமக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5000 கிவ்அவே பண்ண போகிறோம். கூகுள் பே பண்ணுவேன். ஸோ அதை வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. நம்ம டெய்லி நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோலே இல்லை அடுத்த நாள் வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நான் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் கணிச்சு நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா, கரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 5000 உங்களோட கூகுள் பே நம்பருக்கு நான் மெசேஜ் அனுப்பி விட்ருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது கையில் காசு இல்லை தேவைப்படுது அப்படின்னா நம்ம வீடியோ அனுப்பிவிட்டு அவங்களே 5000 சம்பாதிக்க வைங்க. சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4:17 ஆயிடுச்சு. இன்னும் 15 நிமிஷம் ஆகும். நான் போக வேண்டிய இடம் அல் யாஸ்மின் அப்படின்னு ஒரு இடம். ஸோ நான் அல் ரிமாலில் இருக்கேன். அல் யாஸ்மின்ங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அதனால் ஹைவே பிடிச்சி ஹைவேலேருந்து பறந்து போக வேண்டியதான் மக்களே. என்னது பறந்தா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4:43 ஆகுதுங்க. சரிங்களா? இப்போ தான் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும், இல்லை 3:30 வரைக்கும். சரிங்களா? ஆனால் இன்றைக்குள்ள டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நேரம் வேலை பார்க்கேன் நீங்களே பார்த்துங்க. 4 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் தான் டே இன்னைக்குள்ளது. இதுவே நாளைக்குங்கிறது நாளைக்குள்ள செக்ஷன் ஆயிரும். ஸோ கணக்கு வச்சுங்க எத்தனை செக்ஷன் நான் வேலை பார்க்கேன், எவ்வளோ நேரம் வேலை பார்க்கேன், எவ்வளோ சம்பாதிக்கிறேன், அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ப்ரூஃபோடே காமிக்கிறேன். ஓகே ஆயிடுச்சு. என்ன ஒரு ஆர்டர் கூட. ஸோ 4:45க்கு வந்துமா, இப்போ 5:15 ஆயிடுச்சு. ஒரு ஆர்டரும் இல்லை. நம்மளோட டீமில் உள்ள பசங்களும் அங்கங்கன்று சில இடங்கள்ல இருந்துக்கிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆர்டர் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா எல்லாருமே வெளியே கார் எடுத்துகிட்டு சுற்ற வந்துடுவாங்க. அப்படி சுற்ற வரும்போது என்ன ஆகும், ஏன் ஆர்டர் போடணும், அவங்களே வெளியே வந்து சாப்பிட்ருவாங்க. அதனால் இன்றைக்கி சுத்தமாக ஆர்டரே இல்லை இப்போ வரைக்கும். ஸோ அதை நானும் டான் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹோட்டல் போகிறோம். அங்கே போய்ட்டு ஒரு காஃபியும் ஒரு நல்ல பெரிய வெங்காய வடையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா அதுவும் எங்கள் செக்ஷனுக்குள்ளே தான் வரும், ஒரே ஏரியாவுக்குள்ளே தான் வரும். ஸோ பிரச்சனை இல்லை. அங்கே போயிருந்து ஆர்டர் வந்தாலும் அப்படி எடுத்துக்கலாம். அதனால் இங்கே சும்மா வெயிலில் கிடந்து வாடுறதோட போய்ட்டு ஒரு வடையும் ஒரு காஃபியும் குடித்தா கொஞ்சம் அப்படி மைண்டாவது ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஹலோ சவுதி பீப்புள்ஸ், ப்ளீஸ் யாருமே கஷ்டப்பட வேண்டாம். வெளியே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இப்படி வந்து டிராஃபிக்கில் மாட்டி நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை எடுத்து அதில் ஹேங்கர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் கொண்டு வரோங்க உங்களுக்கு. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள்.
நீங்கள் காலையில் வண்டி எடுத்திருப்பீங்க சாப்பிட போகலான்னு சொல்லி. இப்போ பாருங்க ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த டிராஃபிக் உங்களுக்கு வேணுமா? ஸோ அதனால் ஹேங்கர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஹேங்கரில் ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கோம். நாங்கள் அப்புறம் எதுக்கு இருக்கோம் இங்கே வருங்க ஆர்டரே இல்லாமல் பாவம் போல் இருக்கும். ஸோ மக்களே என்ன பண்ணுறீங்க? ஆர்டர் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து என்ஜாயாக டிவி பார்த்துட்டு சாப்பிடுங்க. ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ பக்கத்தில் தான், ஆனால் பயங்கர டிராஃபிக். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, ஃபுல்லாக டிராஃபிக். இங்கே ரொம்ப நேரமாக இந்த டிராஃபிக்லேயே தான் நாங்கள் வந்தோம். டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலான்னு வந்தோம். கரெக்டாக அதுக்கிட்ட கடை கிட்ட வரும்போது ஆர்டர் வந்துருச்சு. அப்போ ஆர்டர் தானே முக்கியம். ஸோ ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து திரும்ப இந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் தூரம் போயிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி நான் காஃபி குடிக்க போனோம். எம்மாடி எவ்வளோ பெரிய வண்டி இது. இந்த வண்டி பக்கத்தில் என் டயர் கூட சின்னதாலாம் இருக்குது. சரி என் வண்டியே சின்னதாக இருக்கு. இந்த வண்டியோட டயர் பக்கத்தில் நீதானே எம்மாடி தொம்முன்னு உழுது. டேய் வழி விடாதீங்கடா அவனுக்கு. அவளுக்கு விடாத டம்மி அவளை விடாதடா ப்ரோ. நான் போயிடுறேன் ப்ரோ. ஸோ ரெண்டாவது ஆர்டர் வந்துருச்சுங்க. பக்கத்தில் தான், இங்கே தான் போட்டிருக்கு. என்னடா இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. இதில் நான் எங்கே போய் தேடா இவனை? ஏன் இவ்வளோ பெரிய கடையாக வைக்கிறாங்க? எப்படி நான் இதை போய் கண்டுபிடிப்பேன்? ஷேக் 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 என்னடா கடை இது? செவத்து இது. ناندوس سمسم مبنى كبير دور اثنين. خلي دباب خلي دبابات هنا. روح كده ايوه جنبه جنبه. ஸோ டே 19ஓட சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டியோட பேக் பிரேக் பிடிக்காது. ஸோ தெரிகிறதா எங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னு. ஸோ எவ்வளோ அமுக்குனாலும் பேக் பிரேக் பிடிக்காது. இதுதான் இன்றைக்கோட அப்டேட். ஸோ பிரேக் இல்லாமல் தான் இன்றைக்கி விடிய காலம் 3 மணி வரைக்கும் நம்ம வேலை பார்க்க போகிறோம். ஸோ சுத்தமாக பிடிக்கலாங்க. பேக் பிரேக்கே இல்லை, கை பிரேக் மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே 2 பிரேக் இருந்துமே பிடிக்கிறது கஷ்டம். இதில் கை பிரேக் மட்டும் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். மெக்கானிக் ஃபோன் அடித்து சொன்னேன், இப்படி அவர் ரூமுக்கு வந்துரு அப்படின்னாரு. ஏன்னா மழை பெய்கிற மாதிரி வேறு கிளைமேட்டில் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கில் மழை பெய்யும்போது பிரேக் அடித்தா நிற்காது. அதனால் ஒரு ரூமுக்கு வந்துருன்னாரு. ஸோ ரூம் போனால் ஆர்டர் எடுக்க முடியாது, அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இந்தியாவில் நம்மளோட R15 பேக் பிரேக் ஒரு 4-5 மாதமோ 5-6 மாதமோ ஒர்க் ஆக போது ஃப்ரண்ட் பிரேக் வச்சு மட்டும் தான் ஓட்டினேன். பரவாயில்ல, ஒரு 40-50லே ஓட்டி காப்பாற்றி ஆர்டர் முடிச்சுட்டு ரூம் போவோம். ஸோ இங்கே தான் வந்திருக்கேன், இந்த கடைக்கு தான். பார்க்காங்க அங்கே தான். ஸோ தெரிகிறதா? நிமிஷம் தான் நான் கேமரா ஆஃப் பண்ணி பேக்கில் வச்சேன். ஒரு மழை பெஞ்சிச்சு பாருங்கள், ஒரு புயல், ஒரு மழை. என் வண்டி என்ன நிலைமைக்கு ஆகிட்டுன்னு பாருங்கள். ஸோ வரும்போது தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக கழுவிட்டு நீட்டாக வச்சுருந்தேங்க. ஸோ தெரியுதா, சரியான ஒரு காற்று, பயங்கரமான காற்று. இங்கே இருங்க, இப்படியா கொண்டு வந்தேங்கண்ணா வரும்போது. நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. நல்ல வேலை நம்மளை கொண்டாவில் ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிச்சிருவீங்க. சரிங்க பார்ப்போம். பாருங்க எந்த அளவுக்கு காற்று அடிக்குதுன்னு. இப்போ அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த பில்டிங் மேலேருந்து ஒரு கண்ணாடி உடஞ்சி விழுந்து அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த அளவுக்கு காற்று அடிக்குது அப்படின்னா சொல்லவே முடியல. எல்லா இடமும் ஒரு மாதிரி மந்தமாக தெரியுதுங்க. அவ்வளோதான் இன்றைக்கி.